எனக்கு துணையாயிருப்பதா உம்மிடனில் மகிழ்ந்தேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம்மிடனில் மகிழ்ந்தேன். உணர்ந்து சொல்லுங்க. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. அல்லேலூயா. அல்லேலூயா. 20 ஆண்டுகள் இந்த தரிசனத்தை அருமையான பாஸ்டர் பென்ஸையும் அருமையான மக பியூலாவையும் கர்த்தர் தான் தாங்கி வந்தார். ஆமென். அதுக்காக ஒரு மனதார ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை தாங்குவார்னா அவன் யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை. ஆமென். அல்லேலூயா. கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. கையேந்த விட மாட்டார். ஆமென். ஏன் யார்ட்டையும் போய் கையேந்தலைன்னா அவர் கையே எங்களோட இருக்கு. ஆமென். எஸ். ஹல்லேலூயா. அந்த கரம், அந்த அதிசய கரம் ஒரு தேவ மனுஷனோடு இருந்து நடத்தும் பொழுது எதுக்கும் எங்கேயும் போய் யார்ட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் என்னன்னா அழைத்த கரமே என்ன செய்யுதுன்னா அப்படி தாங்குன்னு தாங்குவார். எப்படி தாங்குவார் ஆண்டவர்? தாங்கு. உங்க மகனை உங்க மகளை நீங்க எப்படி தாங்குவீங்க? தாங்குல தாங்குன்னு நம்மளே நம்ம பிள்ளைய இப்படி தாங்குன்னு தாங்குவோம்னா நம்மளை படைச்சவர், தாயின் கற்பத்தில் வச்சு என்னை வனைந்தவர், என்னை உருவாக்கினவர் எவ்வளவு தாங்குவார். அல்லேலூயா. அதனால அதிசயமா நடத்தி வந்தார். 20 ஆண்டுகள் எப்படி நடத்தி வந்தாரு? அதிசயமா நடத்தி வந்தார். தாங்குதையா உங்க கிருபை என்னை ஏந்துதையா, சுமக்குதையா உங்க கிருபை. தாங்குதையா உங்க கிருபை என்னை ஏந்துதையா, சுமக்குதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் புயல்கள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அமைதலாயிரு. தாங்குதையா உங்க கிருபை என்னை ஏந்துதையா, சுமக்குதையா உங்க கிருபை. 20 ஆண்டுகளா கர்த்தரே தாங்கி நடத்தினார். ஆமென். தாங்கி இல்ல தாங்கி நடத்தினார். தாங்கி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை புயல் வந்திருக்கும் 20 வருஷத்துல. எஸ். எத்தனை சீற்றம் என்னன்னா வந்திருக்கோம். இத்தனை சீற்றத்துக்கு நடுவுல கர்த்தர் இந்த தரிசனத்துல கூட இருந்து இன்னைக்கு நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கிறாரு. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவற்றை நாம நிக்கிறதே பெருசு நினைக்கிறப்ப அவர் நம்மளை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கார். ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து எப்படியோ தட்டு தடுமாறி எழும்பி என்ன செஞ்சிட்டோம்? நின்னுட்டோம். வசனம் இருக்கு இல்லை. சொல்லுங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நின்னோம் இல்ல, நிற்போம் இல்ல, நிற்கிறோம். நிற்கிறோம். இந்த
இந்த ஊழியம் நிற்கிற ஊழியம். நிற்கிற ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஒரு காலத்துல நின்ன ஊழியம் இல்ல, அல்லது வருங்காலத்தில் நிக்க போற ஊழியம் இல்ல. எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஊழியம். நிற்கிற ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. உங்க பலத்தினால இல்ல, அழைத்தவர். அல்லேலூயா. எதிர்த்தவன் முறிஞ்சு விழுந்தான், எதிர்த்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன பேக்ரவுண்ட் இருக்கு பாஸ்டர் பென்ஸுக்கு? ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா இல்ல இல்ல. ஹalleluya. பேக்ரவுண்ட் ஒண்ணும் இல்ல, பேக்ரவுண்ட் ஒண்ணும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வச்சாரா உங்க பாஸ்டர். பேக்ரவுண்ட் ஒண்ணும் இல்ல, பெரிய ஆளும் இல்ல, ஆனாலும் ஜெயிக்க வத்தீரே. எங்களை பெரியவரா உயர்த்தி வச்சீரே, எங்களை பெரியவரா உயர்த்தி வச்சீரே. உங்க அப்பா என்ன பெரிய பாஸ்டரா? இல்லையே. இல்ல பெரிய அப்போஸ்தலரா? இல்லையே. இல்ல சபையில மூப்பரா? இல்லையே. இப்ப இருக்கிற இந்த நிலைமைக்கும் குடும்ப பின்னணிக்கும் என்ன இல்ல? சம்பந்தமே இல்ல. சம்பந்தமே இல்ல. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்ய வச்சார்னா ஜெயிக்க வச்சார். சும்மா ஏனதானெல்லாம் ஜெயிக்க வைக்கல, பெரியவனாக. பெரியவன். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம் எனக்கு. நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் எதிர்காலம். அதாவது எதிர்காலத்துக்காக ஆண்டவர்கிட்ட வர்றவங்களையும் அவர் வாழ வைக்கிறார். எதிர்காலத்துக்காக வர்றவங்கள வாழ. நீங்க தாயா என் எதிர்காலம், எனக்கு எங்க நான் போவேன் அப்படின்னு வர்றவங்களையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வீடு வாசலை கொடுத்து, பிள்ளைகளை தந்து, வேலையை தந்து, தொழிலை தந்து என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். ஆனா நீங்க தான் எதிர்காலம்னு வர்றான் பாருங்க ஒருத்தன். எஸ். எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எதிர்காலத்துக்காக எல்லாம் நான் வரல, நீங்க தான் என் எதிர்காலம். நீங்க தான் என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீங்க தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அதுலயும் பாஸ் பென்ஸுக்குன்னே அளவெடுத்து தச்சு ஆண்டவர் பாஸ்ரமாவை கொண்டு வந்தார் பாருங்களேன். அல்லேலூயா. அளவெடுத்து தச்சு. எஸ். அளவெடுத்து. இந்த வாய்ஸ். எஸ். glorious வாய்ஸ். கணவனும் மனைவி ஜாடிக்கேத்த மூடி மூடி மாதிரி. எஸ். இந்த ஜோடி இணைஞ்சு நின்று இந்த ஆராதனையில வெளிப்படுகிற தேவ மகிமைக்காக அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. அதில் எங்க அரியலூர் ஐயா, வெஸ்லி ஐயா எப்ப எனக்கு ஃபோன் பண்ணாலும் தேவனுடைய மனுஷனே அப்படிதான் கூப்பிடுவேன். எஸ். பாஸ்டர்லாம் சொல்ல மாட்டார், தேவனுடைய மனுஷனே. அந்த மாதிரி ஒரு மற்றவங்களை தூக்கி விடுறதுல அருமையான ஒரு ஃபாதர் ஹார்ட். எஸ். எத்தனை எத்தனை பெண் குழந்தை ஐயாவுக்கு? 4.
4 பெண் குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க சொந்தக்காரங்கெல்லாம்? ஐயா கதை முடிஞ்சு, எஸ், இனிமே இவர் தேர்றதுக்கு என்ன இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. 4 பிள்ளைகளை வளர்த்து இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள இவர் என்ன 5 பெத்த அரசனை யாராயிரம் ஆண்டி ஆயிடுவாங்க. அப்ப 5 பெத்த அரசனே ஆண்டினா 4 பெத்த சாதாரணமான நான் யாராயிருவேன்? ஓட்டாண்டியா ஆக மாட்டேன். ஆனா ஐயாவை பார்த்தா அப்படியா இருக்கு? இல்லவே இல்லை. சும்மா ஆகா ஓவன்ல வச்சிருக்காரு. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால பெண் பிள்ளைங்களை பெத்துட்டேன், நான் என்ன செய்வேன்ற பயம் வரும்னா நீங்க உங்க பாஸ்டர்மா பாருங்க. எஸ், ஹalleluya, ஹalleluya. அரியலூர்ல ஒரு ஊழியம், கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியம், இன்னும் வேற எங்க பாருக்கு? சேலத்துல, சேலம்ல ஒரு, வாரணாசில ஒரு ஊழியம். பூரா 4 திசையிலே 4 தரிசனம். ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. அவர்தான் எதிர்காலம்னு வர்றப்ப நாம நினைச்சு பார்க்கவே முடியாத விதத்துல, நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத விதத்துல என் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்பதற்கு இந்த ஊழியம் ஒரு உதாரணம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. நினைச்சு பார்த்திருப்போமா? காலிங்க்கு எஸ் சொன்னப்ப இப்படிலாம் வரும் நினைச்சிருப்போமா? நினைக்கிறேன் 20 வருஷத்திலேயே இப்படின்னா எஸ், இது என்னமாய் முடியுமோ? ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்படிதானயா? எஸ், இது என்னமாய் என்னமாய் முடியுமோ? அந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கொள்ளத்தக்க ஒரு வளர்ச்சியை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பின்னணி இல்ல, பெரிய ஆள் என்னன்னா இல்ல, இல்ல, பெரிய ஜமீன்தார் பரம்பரை இல்ல, இல்ல. ஆனாலும் கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து எஸ், இந்த சிட்டியில நிக்க வச்சாரு. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரயா, ஸ்தோத்திரயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். இதுக்கு காரணம் என்னன்னா, ஈசாக்குக்கு மட்டும் ஏன் அமோக விளைச்சல் அப்படின்னா, ஈசாக்கு விதைச்ச விதை அவ்வளவு குவாலிட்டியான விதை. எஸ், ஆமேனா? எஸ், வசனம் அப்படியா இருக்கு? இல்ல, அவன் போய் வாங்கின கடையில் போய் நீங்க விதைய வாங்கினீங்கன்னா அவனை மாதிரியே உங்களுக்கும் ஓஹோன்னு என்ன செய்யும்னா அமோக விளைச்சல் வரும். ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த விதைகள் தரமுள்ளதா இருந்தபடியினால் இல்லை, அவன் 100 மடங்கு பலனை கண்டான்னா பைபிள் இருக்கு. இல்ல, சொல்லுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சதுனால கர்த்தர் விதைய ஆசீர்வதிக்கல, கர்த்தர் விதைய ஆசீர்வதிக்கல, விதைச்சவன் ஆசீர்வதிச்சாரு, விதைச்சவன் ஆசீர்வதிச்சாரு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் ஆரம்பம் தான். இப்ப எஸ், இது என்னது? இப்பதான் ஆரம்பம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் கோயம்புத்தூர்ல என்ன செய்தார்? விதை விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு கோயம்புத்தூர்ல பலன் அடைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, 100ஓட நிக்குமா கதை? நிக்காது. விதையோட கதை 100ஓட நிக்காது, நிக்காது. ஏன்னா அது கதை இல்ல, அது விதை. விதை. உங்களை பார்த்தோன்னு அப்படி சுட சுட வருது எனக்கு. எஸ், விதையோட கதை முடியாது, 100ஓட நிக்காது, 100ல தான் ஆரம்பிக்குது. ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சதுனால எத்தனை மடங்கு பலன்? அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். அதோட கதை முடிஞ்சாயா? முடியல. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா, மகா பெரியவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சியில மொட்டை மாடியில வியாதியோட படுத்த மாதிரியா இருக்கு இப்ப பாக்குறதுக்கு? இல்லையே. மருந்து கொடுக்க ஆள் இல்லாம ஒரு அனாதையை போல ஒத்தையில கிடந்த மனுஷனை கையில் எடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணைய வாழ்க்கையில கொண்டு வந்து இந்த ஜோடியை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, அல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த தரிசனத்துக்கு தேவையான கோடிகளை தந்து, ஆமென், ஜோடியை தந்து
தரிசனத்துக்கு கோடிகளை இந்த ஜோடிகளை ஆசீர்வதித்து கோடிகளை தந்து கோடா கோடியாக என் ஆண்டவர் பெருகச் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன? இது ஆரம்பம் தான். இன்னும் இந்த பெரிய விஷயம் வடக்கு தெற்கு கிழக்க எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தர்றார். ஆமென். தந்துட்டார். நல்ல மனசுல இருக்கிறதோட அதிகமா அந்தந்த ஹால் இந்த ஹால் அந்த ஹால்னு பல டிபார்ட்மெண்ட் இங்க ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஆமென். ஏன்னா நீங்க வர வர விருத்தி அடையறாங்க. வர விருத்தி. அல்லேலூயா. வர விருத்தி. வருஷம் மாசம் வாரம் விருத்தி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பெரியவனானான். அடுத்து என்ன நடந்துச்சா? அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தரவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் சகோதரனாகிய ஆபிரகாமின் நாட்களில் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் மன்னிக்கணும், அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் பலத்தவன் மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றான். இந்த ஏரியால சில பலசாலிகள் இருந்து பயமுறுத்தி இருக்கலாம். இப்ப அந்த பலசாலிகளை கர்த்தர் பயமுறுத்திட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிறைய சாட்சி எல்லாம் சொல்லுவாப்ல இல்ல, எஸ், பயமுறுத்தனே உம்புற என்ன ஆயிட்டான்? அப்போ பயந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பயமுறுத்துறவங்களை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இவரை என்ன ஆக்குறாருன்னா பலசாலியாக, ஆமென், மிகவும் பலத்தவனானாய். ஏன் கர்த்தர் அவனை மாஸ்டர் அன்னைக்கு நீங்க 4 பேரோட இருந்தீங்க, உங்களை பயமுறுத்துனாங்க பாத்தீங்கல்ல, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம் சொல்லி. பயப்படாதீங்க பாஸ்டர், பயப்படாதீங்க, அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன கர்த்தர் உதைச்சு விடுவார். எஸ், நீங்க இருக்கிறதுனால அவர் பலத்தவர் இல்ல, கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சனால அவர் பலம். ஆமென். எஸ், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வாக்குவாதம், பொறாமை. ஏசேக்கு சித்தனா. இதன் நடுவுல கர்த்தர் தேசத்துல பலுகி பெருகும்படியான ரெகோபோத்தை தந்து என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிச்சார். யார? ஈசாக்கோட எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள். யாரோட வாக்குவாதம்? ஈசாக்கோடு. ஆனா ஈசாக்கோட மற்றவங்க வாக்குவாதம் பண்ணாலும் வாக்குத்தத்தம் யாருக்கு தான் இருக்கு? ஈசாக்குக்கு தான் இருக்கு. உங்களுக்கு விரோதமா எழும்பி அநேகர் வாக்குவாதம் பண்ணலாம், ஆனா வாக்குத்தத்தம் என்னமா உங்க பக்கம் தான் சாமி இருக்கு. ஆமென். சீட்டு உங்க பேர்ல தான் விழுந்திருக்கு. எப்படி குளிக்க போட்டாலும் உங்க பேர்ல தான் திரும்ப என்ன விழுதுன்னா சீட்டு விழுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கு பாருங்களேன். வாக்குவாதம் பண்றாங்க. ஈசாக்கோட யாரு தான் இடைபடுறா? கர்த்தர். 24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாரு வாக்குவாதம் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த தரிசனத்துக்கு விரோதமா யாரு வாக்குவாதம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களோட தான் இருக்கு. எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா 1000 பேர் 1000 வார்த்தையை பேசலாம், ஆனா கர்த்தர் உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு. எஸ், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கூட உங்களோட பேசுறாரா? ஆமென். மத்தவங்க பேசுறத மனசுல என்ன செய்யாதீங்க, வச்சுக்கிறாதீங்க. வாக்குவாதத்தை எல்லாம் தூக்கி தூர என்னன்னா போட்டுருங்க. கர்த்தருடைய வாக்கு உங்களுக்கு தான், உங்களுக்கு நேரா தான் வருது. நேரா உங்களை பார்த்து தான் பேசுறாரு. ஆமென். வாக்குவாதத்தை மறந்துரு. ஏன் வாக்குத்தத்தம் இந்த தரிசனத்தோட இருக்கு. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு அளவுக்கு மேல போன உடனே எதிரிகள் எல்லாம் பார்த்தான், என்னடா இப்படியே நினைச்சிட்டு இருக்கான், போயிட்டே இருக்கிறான் உடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சுன்னா பயம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க,
26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நிச்சயமா, நிச்சயமா கர்த்தர் உன்னோட என்னை கரெக்ட் பண்ணணும், நான் தப்பா வாசிச்சேன்னா பைபிள்ல. உன்னோட அட பொடிப்பயலே உன்னோட அட சின்ன பயலே உன்னோட ஐயா உங்களோட அட நண்டு ஓங்கூட ஐயா உம்மோட அட நாம் பார்க்க வளர்ந்த வாண்டு ஓங்கூட உம்மோட. ஹல்லேலூயா. துரத்தி விட்டப்ப திட்டித்தான் துரத்தி விட்டான். போ வா அவனே இவனே பண்ணி நாயே. அதுல ஏன் இவள ஓ மனைவி என்ன செய்யல சொல்லல. ஏக வசனத்துல திட்டி இருக்கிறாங்க. யார? ஈசாக்க. ஆனா ஏக வசனத்துல திட்டினவன்லாம் இப்ப வந்து, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் சொல்ற உம்மோடும் இருப்பாராக. கத்தோலிக்க பின்னணியில வந்த பிள்ளைங்களுக்குலாம் இந்த ரிசைட்டேஷனுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. எவ்வளவு அருமையா பாடல்ல ஒரு வாழ்த்து. ஆமென். மனசுல தங்குற மாதிரி. ஆமென். பென்ஸ் பாஸ்டர் பார்த்து எல்லாரும் சொல்லிடுவோம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பியூலாமா பார்த்து அடுத்து பியூலாமா பார்த்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. அவங்க எல்லாரும் சொல்றாங்க உம்மோடும் இருப்பாராக. இதுல பாயிண்ட் என்னன்னா, போவான்னு பேசினதெல்லாம் போய் ஐயா வாங்க ஐயா உம்மோடு கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே இல்ல, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பட்டவராமே. சொல்லுங்க, மரியாதை. மரியாதை. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல மரியாதையை கேட்டும் கிடைக்கல, இப்ப மரியாதை கேட்காமலே கிடைக்கும், தானா வருது. ஹல்லேலூயா. உண்மைதானையா? என்னப்பா பியூலாமா சொல்லுங்க. ஒரு காலத்துல கேட்டும் ஒருத்தன் மரியாதை என்ன செய்யல, நானா இப்ப கேட்காமலே கொடுக்க. நானா கேட்டாலும் வரல, இப்ப தானா வருது மரியாதை. காரணம் என்ன? கர்த்தர் உம்மோடு. கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சதனால வந்த மேன்மை. உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு. எஸ். உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்காம இருக்கலாம், உங்களை கேவலமா பேசி இருக்கலாம், ஆனா உங்களோட இருந்து நடத்துகிற கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு, உங்க தொழிலை ஆசீர்வதிச்சு, உங்களை மரியாதை இல்லாம பேசினவங்களுக்கு நடுவுல உங்களை ஆகா ஓஹோன்னு உயர்த்தி வச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கீழே பாருங்க, நாங்கள் உன்னை தொடாமல் இல்ல, உம்மை தொடாமல். எஸ். நன்மையே உனக்கு செய்தில்லை, உமக்கு செய்து. உன்னை சமாதானத்தோட அல்ல, உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீ எங்களுக்கு அல்ல, நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. முதல்ல என்ன வாசிச்சோம்? ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால். அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு? ஈசாக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா ஆண்டவர் ரெகோபோத்தை தந்து பிளஸ் பண்ண உடனே ஈசாக்கு கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கிறது எதிர்த்த எல்லாருக்குமே தெரியுது. ஆமென். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பட்டவராமே. காசு இருந்ததுனால ஈசாக்க மதிக்கல, பணம் இருந்ததுனால ஈசாக்கு என்ன செய்யல? மதிக்கல. ஆண்டவருடைய கரம் இந்த மனுஷனோட இருக்கியா? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தை உங்களை அச்சுறுத்தினவங்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த
அந்த தரிசனத்துக்கு இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிற தேவன் இந்த தரிசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த காரியத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீங்கள் செய்த எங்கோ நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. கையிலையும் பையிலையும் காசு இருந்தா உலகம் நம்மள என்ன செய்யும்? மதிக்கும். அதான உலகம். காசு இருந்தா என்ன செய்யும்னா மதிக்கும். ஆனா கர்த்தரோட நடக்கிற ஒரு மனுஷனை ஏன் மதிக்கிறாங்கன்னா அவனோட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் இருக்கிறதுனால இந்த மேன்மை. கையில காசு இருக்கிறதுனால வந்த மேன்மை இல்ல. இயேசுடைய கரம் மேல இருக்கிறதுனால. இந்த 20 வருஷத்துல வந்த இந்த மேன்மைக்காக ஸ்தோத்திரம். திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைத்தே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீங்க செய்தத நினைச்சு நன்றி சொல்லுக மனசு. எத்தனையோ பார்த்திருந்தோம் மனசு பாடுது புதுசு. நீங்க செய்தது நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பார்த்திருந்தோம் மனசு பாடுது புதுசு. நீங்க யோசிச்சு பாருங்க. தீவிர வாஞ்சையில பைபிள் ஸ்கூல்ல போய் படிக்கிற ஒரு புள்ள கோனாவுக்கும் கேனாவுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒருத்தர் பைபிள் ஸ்கூல்ல போய் படிச்சாராம். அவருக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியலையா? கேனாவுக்கும் கோனாவுக்கும் வித்தியாசம் தெரியலையா? அவர் சீனியர் கூப்பிட்டு உட்கார வச்சு டுட்டோரியல்ல சொல்லி கொடுத்தாலும் புரியாதத அந்த நண்பர் வந்து சீனியர் சொல்லி கொடுக்கிறாரு. உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு கேனாவுக்கும் கோனாவுக்கும் வித்தியாசம். நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஆளை பிடிப்போமா கையில? இல்ல. அந்த கர்த்தர் பிடிச்சாரு பாருங்களேன். ஆமென். கோனாவுக்கும் கேனாவுக்கும் தானப்பா வித்தியாசம் தெரியல. வாப்பா கோயம்புத்தூருக்கு, நான் உன்னை கோடிகளுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு உங்க பாஸ்டர். திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைத்தே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி மாந்தோ போயிருப்பேன். நீங்க செய்த நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க நான் சென்றிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோ போயிருப்பேன்.
சாட்சி ஆரம்பத்தில் முதல்ல நான் கேட்டுட்டு அரியலூரில் தான் கேட்டேன். கர்த்தர் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு சிட்டியில வச்சு இப்படி ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆமென். இதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் இல்ல, ஆண்டவருடைய கை ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் இந்த தரிசனத்தோடு கூட இருந்து நடத்தினதுனால இவ்வளோ பெரிய காரியத்தை கண்ட இந்த தரிசனம் வருகிற நாள்ல நான் விசுவாசிக்கிறேன் 20வது வருஷத்துல இப்படி நான் சில்வர் ஜூபிலில எப்படியோ ஜீசஸ் 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 அல்லேலூயா ஹalleluya. மலை மேல உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த மாதிரி இந்த சிட்டில மலை மேல உள்ள பட்டணமா எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்துல இந்த ஊழியம் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆண்டவருடைய கரம். ஆமென். கர்த்தர் இந்த அருமையான தம்பதிகளை ஆசீர்வதிச்சு இத்தனை மேன்மைகளை காண கிருபை செய்தவர், தரிசனத்துக்காக இந்த உயரத்தை இட்டு அனுகிரகம் செய்தவர், CCC கொடுத்தவர், சிட்டி கம்ஃபர்ட் சர்ச்சை கொடுத்தவர், CCC உங்களுக்கு சியும் கொடுத்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா ஹalleluya. அதனால இவர்கள் ஆண்டவர் நம்பி ஒப்படைத்த இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஹalleluya. இதுவரை அதிசயமா நடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின எபனேசர் இனிமேலும் நடத்துவார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. என்றோய் என்றோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். இந்த 20 ஆண்டுகள் நடத்தி வந்த பாதைக்காக, என்றோய் என்றோய் நீங்க தந்த தரிசனத்துக்காக, எப்படி நான் நன்றி சொல்வேன். நீங்க தந்த இந்த ஜனத்துக்காக நன்றி நன்றி